வெல்கம் டு ஸ்ரீமுத்ரா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வேப்ப எண்ணெய். இந்த எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த எண்ணெய் வந்து ரொம்ப பெஸ்ட்டான எண்ணெய்ங்க. இது எப்படி அப்ளை பண்ணால் மூட்டு வலி, இடுப்பு வலி எல்லாமே சரி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மூட்டு வலி இருக்கிறவங்க மூட்டில் நல்லா அப்ளை பண்ணும். ஃப்ரண்ட்டு பின்னாடி, மூட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, இடுப்பு வலி இருந்ததுன்னா இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வலி இருக்கும், சயாட்டிகா பெயின்னு சொல்லுவாங்க. அவங்க இருந்தாலும் இடுப்புலேருந்து கால் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இடுப்பு மட்டும் வலியாக இருந்ததுன்னா இடுப்புல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour விட்டுருங்க. 45 minutes பக்கம் விட்டுட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அந்த எண்ணெயை தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுக்கோங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி வாரத்தில் ரொம்ப சிவியராக இருந்துச்சு அப்படின்னா 4 தடவை செய்யலாம். இல்லை மைல்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் வாரத்தில் 2 தடவை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு குளிச்சிட்டிங்கன்னா நல்லா வலி குறையுங்க. இல்லை எனக்கு வலியே இல்லை, ஆனால் நான் மூட்டு வலியெல்லாம் வராமல் தடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, லேசாக நடந்தால் மட்டும்தான் கொஞ்சம் நேரம் வலி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 1 முறை மட்டும் இதை அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் மூட்டு வலி, இடுப்பு வலி வராமல் தவிர்த்து கொள்ளலாம். கால் மதன்னு இருக்கிறது, கால் ஒரு நரம்பு மட்டும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கிறது, உணர்வே இல்லாமல் இருக்கிறது, இவங்க எல்லாமே நல்லா அப்ளை பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தோலுக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸ்கின் வந்து சுருக்கமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நல்லா க்ளோயிங்காக இருக்கும். கரும்புள்ளியெல்லாம் இருந்தாலும் மறைஞ்சிரும். நல்ல ஸ்கின் சாஃப்டாக இருக்கும். ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க கூட இதை அப்ளை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். ஸ்கின் ட்ரைனஸ் இருக்கிறவங்களும் தாராளமாக இதை அப்ளை பண்ணலாம். இது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால காயம் இருந்ததுன்னா கூட அந்த புண்ணு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். கருவளையும் மறையும். தலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேப்ப எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும், 1 டம்ளர் தேங்காய் எண்ணெயில் சும்மா 1/4 டம்ளர் வேப்ப எண்ணெயை மட்டும் கலந்து ஒரு பாட்டிலில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தலை கூத்துறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour விட்டுருங்க. 1/2 hour விட்டதுக்கப்புறம் தலை தேய்ச்சி குடிச்சிங்கன்னா பெயின் தொல்லை இருந்தாலும் சரியாயிடும். பொடுகு, முடி அடர்த்தியாக நல்லா வளரும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வயிறு சுத்தமாகணும்னு நினச்சிங்கன்னா 10 ட்ராப் வேப்பெண்ணெய், 10 ட்ராப் நல்லெண்ணெய், இது ரெண்டையும் சேர்த்து 10 ml வரும். உங்களுக்கு 10 ml காலையில் வெறும் வயிற்றில் வாரத்தில் 1 நாள் செஞ்சிங்கன்னா கூட போதும். இல்லை மாதத்தில் 1 நாள் இதை காலையில் ஒரு 10 ml காலையில் குடிச்சிட்டு சுடு தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா வயிறு நல்லா சுத்தமாயிடும். தேங்காய் எண்ணெயும் வேப்பெண்ணையும் சம அளவு ஈக்குவல் ரேஷியோவில் கலந்து வச்சிட்டிங்கன்னா மைல்டாக அப்ளை பண்ணிக்கிட்டீங்க, வெளியே போகலை அன்றைக்கி அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்லது. காலில் வெடிப்பு இருக்குது அப்படின்னா இந்த வேப்பெண்ணெயில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்து கையில் வெடிப்பு இருந்ததுன்னா இதை லேசாக அப்ளை பண்ணி மஞ்சத்தூளோடு கலந்து வச்சிட்டிங்கன்னா படிப்படியாக குறைஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும். வேப்ப எண்ணெய் இதுக்கு மேலே நிறையாவே பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஆனால் முட்டி வலிக்கு அருமையாக கேட்கும். வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். பெரிய செலவே இல்லைங்க, வேப்பெண்ணெய் மட்டும்தான். ஆனால் அதை சுத்தமாக வாங்கிக்கோங்க. நல்ல கடையாக பார்த்து நல்ல சுத்தமான எண்ணெயாக பார்த்து வாங்கி அப்ளை பண்ணிவிட்டு தொடச்சிட்டு குளிச்சுருங்க. ஏன்னா முட்டு வலி வருதுன்னா ஒரு ஏஜுக்கு மேலே தான் இருக்கும். அவங்க குளிக்கும்போது அந்த எண்ணெய் கீழே படும். அதை வந்து நம்மளே கால் வைக்கும்போது கொஞ்சம் வழுக்கும். அந்த ரீசனுக்காக தான் நம்ம தொடச்சிட்டு குளிச்சுட்டு வர சொல்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. ஸ்கின்னுக்கும் அருமையாக இருக்கும். எல்லாரும் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே இந்த எண்ணெயை தடவி பாருங்கள். நமக்கு நாமே மருத்துவர். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.